ஜெபம் பண்ண கடவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் மத்தியிலே எழுந்தருளி எங்கள் ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது ஸ்தோத்திரிக்க ஆராதிக்கவும், ஆராதனையின் மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 7 பாமாலை 12 பாடுவோம். முன்னோரின் தெய்வமாம் உன்னத ராஜராம். கீதம் 7 பாமாலை 12 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக
நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பாவரிக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேதங்களை செய்யாமல் சேதகாதுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிகளுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நீத்த எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவராக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10வது வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம். 19வது சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமானதாயிருக்கிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. உபாகமம் 6:1 முதல். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. Melama
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் முடிய. மத்தேயு 22 35ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் முடிய. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவர் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரச்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுதாரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை என்பது வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். மருளாம் தந்தையா
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உள்ளதாமையோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். கிறிஸ்துவே, இரங்கும். கிறிஸ்துவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியும். உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளை யுத்தம் செய்வார் பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, தம்மை தேடுகிற யாவருக்கும் உமது வாசஸ்தலத்தை வெளிப்படுத்தி உம்மோடே தங்கியிருக்கும் மேலான ஸ்லாக்கியத்தை அருளிச் செய்கிறீர். உமது அழைப்பை பெற்ற நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கையிட்டு அவரை இருதயத்தில் விசுவாசிக்கவும் தேவரீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உலகத்தார் கண்டுணர்ந்து அவர்களும் நித்திய ஜீவியத்தின் வழியை பற்றி கொள்ளும்படிக்கு எங்கள் நடக்கையை உமக்கு முன்பாக செவ்வைப்படுத்தி அருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவரே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும்
அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவையெல்லாம் அருளிச் செய்வர் என்று வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உம்முடைய அடியாருக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டருளும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 480 பாமாலை 312 பாடுவோம். சிலுவை தாங்கும் மீட்பர் பின் அவரின் சீஷனாகவே. கீதம் 480 பாமாலை 312 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைச்சு நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனையில் பங்கெடுக்க முடிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட இன்னும் வரும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகள் நமக்கு தந்து கொண்டு வருகிறேன் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சியோடு தரிசனங்களோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களுக்காக நம் ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். உடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இது ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொரு வாரமும் ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனமு வந்து தாங்கலாம். இதில் காணப்பட்டு இருக்கின்ற இந்த தொலைபேசி எண்கள் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உலகத்தின் பல பகுதியில் இருக்கின்ற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், குறிப்பாக ஆலயங்கள் இல்லாத பகுதியில் வசிக்கின்ற பிள்ளைகள், வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்கள், முதியோர் இல்லங்கள் இருக்கின்ற பிள்ளைகள், ஆலயத்திற்கு போவதற்கு வாய்ப்பு இருந்து அழைத்து கொண்டு செல்வதற்கு ஆட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற அருமையான பிள்ளைகள் அநேகருக்கு இந்த ஆராதனை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் செய்கிற உதவியானது இப்படிப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் தாராளமாக நீங்கள் மனம் வந்து தாங்க முன்வரலாம். அதனுடைய ஆசீர்வாதங்களை
இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற வேலூர் காட்பாடி கரசமங்கலத்தை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்றார். அன்புக்குரிய தாயார் திருமதி ஜோனா அகஸ்டின் அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஊழியங்களை அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். விசேஷமாக அவருடைய அன்புக்குரிய மகன் சகோதரர் திரு ஜோயல் அகஸ்டின் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி பியூரா ஜோயல் அவர்களுக்காக கர்த்தர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான அன்பு மகன் ஏரியன் ஜெர்சனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த முழு குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியான பெரிய பாக்கியத்தை மாத்திரமல்ல, யாக்கோபினுடைய உன்னதமான அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த சுதந்திரத்தையும் அந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே அனுகிரகம் செய்வாராக. அது மாத்திரமல்ல, இதற்கு பல வகையில் உதவி செய்யும் எல்லாருக்காகவும் நான் மீண்டும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளையிலும் கூட நமக்கு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக நம்ம மத்தியிலே திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் டேனியல் தனசிங் அவர்கள், இயேசுவே பரலோகத்தின் வழி இந்த அருமையான ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறவர், கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர். அவர்கள் இந்த நாளில் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நாம் ஜெபத்தோடு கூட அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே அனைவரும் அன்போடு வாழ்த்திக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவை ஸ்தோத்திரம், உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வசனத்தை கொண்டு உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதும் வல்லமையுள்ளதுமாக இருக்கிறது. உடைய வசனம் ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்திற்கு அனுப்புகிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொருவரோடும் இடைவிடும் அடியின மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்தே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை, நாம் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை அவர் சொல்லி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உன் முழு இருதயத்தோடு நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலும் நாம் பாடல்கள் எல்லாம் பாடுகிறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி நாம் அநேக பாடல்கள் அன்பு கூறுகிற பாடல்களை நாம் பாடுகிறோம். அன்பு கூற வேண்டும் என்பதை நாம் சொல்லுகிறோம். ஆண்டவராகிய தேவனிடத்திலே நாம் உண்மையாய் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு 4 அடையாளங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாம் உதட்டளவில் அன்பு கூறுகிறோமா, உண்மையாக அன்பு கூறுகிறோமா என்பதை குறித்து தான் இந்த வேத வசனம் நம்மை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வைக்கிறது. முதலாவதாக, ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பு கூற வேண்டும், நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் நேசித்து விடுவார்கள் என்று சொல்லி அற்புதங்களை செய்கிறதெல்லாம் பார்க்கிறோம். செங்கடல் 2ஆய் பெருகிறது. ஆண்டவர் பிரித்து வழி கொடுத்த பொழுதும் குடிக்க தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டங்களே ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பு கூறும்படியாக அவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்தார்.
முதலாவதாக நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது, நான் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறேன், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவன் 14 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியாத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை தொழுது கொள்ளக்கூடியவர்கள், உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டவர்கள், அதன்படி செய்கிறவர்களாக. ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்கிறது, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவ வார்த்தையை கேட்டு, தேவ வசனத்தை கேட்டு, அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுமானால் உண்மையாக நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று. பொதுவாக நமக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதர்கள் நம்மிடத்தில் ஒரு பணியை, ஒரு வேலையை சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய சிநேகிதத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அதை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் செய்து கொடுப்பது உண்டு. அதே போல் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறும் பொழுது நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவ வசனத்திற்கு நாம் செவி சாய்த்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இரண்டாவதாக நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்த 22ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இரண்டாவது, ஆண்டவர் மீது அன்பு கொள்ளுகிறவர்கள், இயேசுவின் மீது அன்பு கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதையே நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது 1 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இந்த நெருப்பு வாக்கியத்தில் பார்க்கும்போது 1 யோவானில் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதனும் பிறரிடத்திலும் நாம் அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே தான் இந்த அன்பு காட்டுதல், பிறரிடத்தில் அன்பு காட்டுதல் என்று சொன்னால், ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நாம் அநேக மாயமாலங்களை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிலே காணப்படுகிறது. அதுதான் உண்மையான அன்பு, மெய்யான அன்பு என்று சொல்கிற அன்பை இன்று நாம் கண்டுபிடிப்பது அரிதாயிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி உண்மையாய் நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக உனக்கு துரோகம் இழைத்தால் அவன் 7 முறை வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்டால் நீ அவனுக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எத்தனை முறை மன்னிக்கட்டும் என்று சொல்லி பேதுரு கேட்கும் பொழுது ஆண்டு 70 முறை மன்னி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அன்பு எல்லா பாவத்தையும் மூடும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் நம்முடைய சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும், நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும். அதே போல் உன்னிடத்தில் அன்பு கூறுவ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லும் பொழுது நாம் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஆத்துமரட்சியும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். அவருடைய ஆத்துமரட்சிப்புக்கு எதுவாக
நாம் பெற்றுக்கொண்ட நன்மை, நாம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நிச்சயமாக மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அவர்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம். அவர் அழிந்து போகக்கூடாது என்பதிலே உறுதியாக இருப்போம். ஏனென்றால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். மற்றவரிடத்தில் அன்பு கூறும்போது அவருடைய அழிவு நமக்கு சந்தோஷத்தை அல்ல, அவர்களுடைய அழிவு நமக்கு துக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் அழியக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள் இருக்கும். அன்பிலே பொறாமை இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் பிறரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கண்ட சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இந்த வசனங்கள் நம்மை வழி நடத்துகிறது. நாம் பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அறியாத ஜனங்கள் இருப்பார்கள், அவர்கள் அறியாமையிலே செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கும். ஆனால் அவைகளை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவங்கள் நமக்கு தேவை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி. ஆகவே உண்மையாக நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களிடத்திலும் அன்பு காட்டுகிறவர்களாக காணப்படுவோம், மற்றவர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிக அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவேளை மற்றவர்களை எல்லாரையும் ஒப்பிட்டு மற்றவரிடத்திலே நீங்கள் அன்பு கூறாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் மற்றவரிடத்திலும் அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சகோதரரை பகைத்து கொண்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் பொய்யர் என்று வேதம் அது சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய சகோதரர் நமக்கு விரோதமாக குற்றங்கள் செய்திருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம், அவர்களை மனதார மன்னிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தி அவரை காயப்படுத்தி கல்வாரி சிலுவிலே ஆணிகளினால் அடித்து அவருடைய சரீரத்தின் இரத்தங்களை எல்லாம் அங்கே சிந்தவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கேட்டார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி கேட்டார். ஆகவே நாமும் கூட அவரை பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அன்பு கூறுவர்களாக காணப்படுவோம். அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் நாமும் மற்றவரிடத்திலே அன்பு கூறுவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவதாக நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ரோமர்கள் நிருபத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 38, 39 வசனங்களை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38, 39 வசனம் சொல்லுகிறது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தில் என்ன பாடுகள் வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகாத அன்பு தேவனிடத்தில் அன்பு கூறும்பொழுது, உண்மையாய் நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோமானால் எந்த காரியமும் மரணமானாலும், அதைத்தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். மரணமானாலும் சரி, அது ஜீவனானாலும் சரி, தேவதூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமைகளானாலும் சரி, நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருடைய பொதுவாக இந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேகர் பின்வாங்கி போகிற காரியம் என்னென்னா, சிலருக்கு ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பாக கூறுகிறேன் என்று சொல்லி நெருக்கத்தின் மத்தியில் வருவார்கள். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அவர்களை இந்த பூமிக்குரிய நன்மைகளிலும் கூட அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அப்படியே ஆண்டவர் விட்டு தூரம் போகிறதை பார்க்க முடியும். ஆகவே தான் நீங்கள் 39ஆம் வசனம் சொல்ல உயர்வானாலும் தாழ்வானாலும் என்று சொல்லப்படுகிறது. உயர்வுகள் வரும்பொழுது நாம் இந்த நிலைக்கு வந்துவிட்டோம், இனி அவர் நமக்கு தேவையில்லை என்கிற சூழ்நிலையிலே தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலைகளை பார்ப்போம். உண்மையாக ஆண்டவரிடத்திலே ஒரு மனிதன் அன்பு கூறுவானானால் அவனுக்கு எவ்வளவு பெரிய உயர்வு வந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு தூரம் போவதை அவன் விரும்பவே மாட்டான். ஆண்டவருடைய அன்பை விட்டு அவன் அகன்று போவதை விரும்பவே மாட்டான். அதே போல் வேதத்தில் அடுத்து கமா போட்டு சொல்கிறார் பாருங்க, தாழ்வானாலும் என்று சொல்லுகிறார். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு சில சூழ்நிலைகள் நிமித்தம் அவருக்காக உண்மையாக நிற்கிறது நிமித்தம் சில இடங்களிலே தாழ்வுகள் ஏற்படலாம்.
அப்படி தாழ்வுகள் ஏற்படும் பொழுது அங்கே அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்கள் சிலர் உண்டு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி வந்தது, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன், எல்லாம் போய்விட்டதே, எல்லாம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்களையும் ஆண்டவரை விட்டு விட்டு போகிறவர்களையும் பார்க்க முடியும். ஆனால் உண்மையான அன்பு, ஆண்டவர் மீது ஒரு மனிதன் உண்மையாக அன்பு கூறுவான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் உயர்வும் பெரிய விஷயம் அல்ல, தாழ்வும் பெரிய விஷயம் அல்ல. அவன் உயர்ந்திருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவான், அவன் தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். ஆகவே தான் இதை பற்றி யாக்கோபு தன்னுடைய இதில் அவர் சொல்லும்போது, நிருபத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, தாழ்த்தப்பட்டது நிமித்தம் ஆண்டவரை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். வேதத்தில் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் விவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று சொல்லி காரியங்களை சொல்கிறார். அதே போல் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் இழந்தது நிமித்தம், நீங்கள் தாழ்த்தப்பட்டது நிமித்தம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்றே ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு என்பது அது நிரந்தரம் அல்ல. உயர்வு வரும், தாழ்வு வரும். ஆனால் உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுதும் ஆண்டவரையை மகிமைப்படுத்துவோம். நாம் தாழ்த்தப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வுகள் ஏற்படும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஆண்டவரை தூரம் போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். அதே போல் வேதாகமத்திலே 4ஆவதாக நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவருடைய 4ஆவது அடையாளங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் 4ஆவது, ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருக்கிறவனாக இருப்பான். அப்படியானால் ஆண்டவர் தான் முதல்ல. அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதுகிறார், அங்கே வேதத்தில் வாசிக்கும்போது இப்படி சொல்லு, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகத்தில் அன்பு கூறுகிறவன் உலகத்தினால் காட்டப்பட்டவனாக, அவைகளுக்கு அடிமைப்பட்டவனாக கிடப்பான். இங்கு வசனம் சொல்கிறபடி மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயினாலும், ஜீவனத்தின் பெருமையினாலும் நிறைந்திருப்பான். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவனோ இவைகளில் எல்லாவற்றிலும் அவன் ஜெயங்கொள்ளுகிறவனாக காணப்படுவான். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாம்சத்தின் நிச்சயை, ஜீவனத்தின் பெருமையை, கண்களின் நிச்சயை அவன் ஜெயிக்கிறவனாக, தேவ அன்பினால் நிறைந்து ஜெயிக்கிறவனாக இருப்பான். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அன்பினாலே நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறார்னு சொல்லி அந்த தேவ ஆவியின் பலத்தோடு, அந்த அன்பின் ஆவியின் பலத்தோடு கூட அவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாக காணப்படுவான். கண்களின் நிச்சயை மேற்கொள்ளுகிறவனாக, மாம்சத்தின் நிச்சயை மேற்கொள்ளுகிறவனாக, ஜீவனத்தின் பெருமையை அவன் மேற்கொள்ளுகிறவனாக அவன் காணப்படுவான். இந்த காலகட்டங்களிலே நாம் அநேகம் பார்ப்பது என்னவென்று சொன்னால், கண்களின் நிச்சயினே விழுந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட பார்க்கிறதெல்லாம் நமக்கு சொந்தமாகி விட வேண்டும், பார்க்கிற எல்லாவற்றையும் இச்சிக்கிறதை பார்க்குறோம். 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறவைகள் எல்லாம் இச்சிப்பதும் அது கண்களின் இச்சைதான். ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவன் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவைகள் மாத்திரமல்ல, பிறருடைய பொருட்களை நாம் இச்சிப்பதுமே அது இச்சைக்குள் வருகிறது. அது கண்களின் இச்சை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏவாள் அன்றைக்கு கண்களினால் இச்சித்து பாவத்துக்கு உட்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். ஜீவனத்தின் பெருமை, நம்முடைய வாழ்க்கையிலே நான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி எண்ணம் கொள்ளும் பொழுது பெருமையான எண்ணங்கள், வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொல்லிக் கொடுத்தார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் தரித்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தாழ்மையுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்மையுள்ளவனுக்குத்தான் கர்த்தர் கிருபை அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேவனை நாம் பிரதிபலிப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்கு அவசியம். ஆண்டவராக இயேசு அதைத்தான் சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாமும் சாந்தமுள்ளவர்களாக, சாந்த குணமுள்ளவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டுடைய அன்பு நம்மில் நிலைத்திருக்கிறதை எல்லாரும் காண முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னார். அப்படியானால் நம்முடைய கண்களின் நிச்சய நம்ம மேற்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் மேலே அன்பு அதிகமாக இருக்குமானால் கண்களின் நிச்சை நம்மை மேற்கொள்ளாது. ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் மாம்சத்தின் நிச்சயை ஜெயித்து விடுவார்கள். யோசேப்பை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கூட யோசேப்பு அந்த மாம்சத்தின் நிச்சயை மேற்கொண்டு அவன் வெளியே ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜீவனத்தின் பெருமை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பெருமையை உதறி தள்ளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் மகிமையான சிங்காசனத்தில் இருந்தவர், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தாரே, நமக்காக அந்த தாழ்மையை தரித்து கொண்டாரே. ஆகவே நாமும் கூட தரித்து கொள்வோம். ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள், எப்படி இயேசு சொன்னார், என்னுடைய அன்பு உம்மிலும் உம்முடைய அன்பு என்னிலும் நிலைத்திருக்கிறது போல என்று சொன்ன போல, அவர் மீது பிதாவாகி தேவன் மீது இயேசு கொண்டிருந்த அன்பு பிதாவுக்கு கீழ்ப்படிய வைத்தது. ஆகவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பூமிக்குள் இறங்கி வந்தார். அதே போல நாமும் தேவனிடத்தில் அன்பு கூறுவோமானால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக உலகத்தை வெறுத்து அவருக்கு பின்பாக செல்லக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று சொல்லி, இந்த உலகத்திலே வரக்கூடிய எல்லா காரியத்தையும் ஜெயம் கொள்வதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு, பிசாசுடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கு, மனுஷிக வல்லமைகளை ஜெயிப்பதற்கு தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவை எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொள்ள முடியும், உலகத்தின் மேல் ஜெயம் கொள்ள முடியும். ஆகவே உலகத்தால் கரைவிடாதபடிக்கு காத்து கொள்வதற்கு தேவ அன்பு நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் உலகத்தையும் ஜெயிக்கிறவனாக காணப்படுவான். இவைகளில் எவைகளிலும் அடிமைப்பட்டு இருக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எதை வேணாலும் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் அது நமக்கு சரியாயிராது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார், எல்லாம் தகுதியாயிராது. கிறிஸ்தவர்களாகி நமக்கு எல்லாம் இருக்கலாம், எல்லா சகல விதமான பண வசதிகள், எல்லா விதமான பதவிகள், உயர்வு எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருந்து எல்லாவற்றையும், ஆகவே பணம் இருக்கிறது, ஆகவே எனக்கு என்ன, நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், எல்லா தவறுகளையும் நான் செய்யலாம் என்று சொல்லி நாம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடியே நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாம் தகுதியாயிராது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம் உலகத்திற்கு நாம் ஒரு நாளும் அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் உலகத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டான், வீண் புகழுக்கு அடிமையாக இருக்க மாட்டான், வீண் பெருமைக்கு அடிமையாக இருக்க மாட்டான், அல்லது உலக ஆசை ஐஸ்வர்யங்களுக்கு அவன் அடிமையாக இருக்க மாட்டான். எல்லாம் அவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கும். ஆகவே தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் பார்க்க முடியும். நாம் அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, ஆண்டவரே முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அடையாளங்களை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறும் பொழுது உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவோம் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். ஒவ்வொருவரும் உண்மையாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தான் கண்ட சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்தபடியே நாங்கள் பிறரை நேசிக்கிறவர்களாக, பிறரிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் உண்மையாய் அன்பு கூறக்கூடியவர்கள் உயர்வானாலும் தாழ்வானாலும் உம்மை விட்டு பிரிந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அந்தபடியே எவ்வளவு உயர்வு வந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்த்தப்பட்டு போனாலும் சரி, உம்முடைய அன்பை விட்டு பிரியாத ஒரு பெரிய அன்பு ஒவ்வொருவருக்குள்ள உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் உண்மையாய் அன்பாய் இருக்கக்கூடிய மனிதன் உயர்வு வந்தாலும் பிரிய மாட்டான், தாழ்வு வந்தாலும் பிரிய மாட்டான்னு சொன்னீர். அப்படியே
ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிலைத்திருக்கிற அன்பை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவன் உலகத்தை வெறுக்கிறவனாக காணப்படுவான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளை ஜெயிக்கிறவனாகவும் இவைகளை வெறுக்கிறவனாகவும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனாகவும் உம்மையே உயர்த்தி உம்மையே முதன்மையாக வைக்கக்கூடியவனாகவும் இருப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்தபடியே ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்பு பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பிலே ஒவ்வொருவர் வேரூன்றினவர்களாக உமக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக நிலைத்திருக்கிறவர்களாக மிகுந்த பலனை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் என்றும் உம்முடைய வார்த்தைகள் என்றும் உறுதி செய்யும்படியாய் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தருள்வீராக. பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய அதிசய கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீண்ட நாள் காத்திருந்தது இருதயத்தை இழைக்க பண்ணியிருக்கும். ஆண்டால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின் படி உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருந்த நன்மைகள் எல்லாம் நீர் வருஷிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படி ஆண்டவரே, என்னென்ன காரியங்களில் தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்யட்டும். உடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். உடைய வல்லமை மகிமை உடைய பிள்ளைகள் காணத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. பலவீனப்பட்டவர்கள் இப்பொழுது புது பலன் அடையற்றும். வியாதிப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையற்றும். ஆண்டவரே, பல விதமான பிசாசின் கட்டுகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலும் கூட ஆண்டவர் விடுவிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசினால் கட்டப்பட்டிருந்தவர்களுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் கயிறுகளினால் கட்டப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். அப்படி நீர் ஆசீர்வதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நற்பணிப்பின் பாடலாக கீதம் 11 கிறிஸ்தவ கீர்த்தனை 2 பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனே சரணம். கீதம் 11 கிறிஸ்தவ கீர்த்தனை 2 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உங்களுடைய அன்பு கூற வேண்டும் என்று எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உம்மை முழுமையாக நேசிக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. நாங்கள் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீங்களப்பா. பாடுகளுக்கு மத்தியிலும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் முழு மனதோடு உம்மை நேசித்து ஆண்டவரே உம்முடைய கற்பனையின்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கின்ற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறையா. உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்து உம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
தகப்பனை இப்பொழுதும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவருடைய குடும்பத்தை பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஐயா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் தந்த குழந்தை செல்வங்களை உடைய கரத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை எடுத்து அரவணைத்து உடைய அன்பின் கரங்களை அன்பு பிள்ளைகளை எடுத்து அரவணைத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சிங்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்து எழுதப்பட்டிருக்கு. அதே போல இது பிள்ளைகள் விருத்தி அடையணும். நட்சத்திரங்களை போகிற பிள்ளைகள் உமக்காய் பிரகாசிக்கணும் சுவாமி. ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி விசேஷித்த ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. நீட் எக்ஸாம் எழுதி முடிவுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஆண்டவரே வீண் போகாதபடிக்கு அவர்கள் மெரிட்டில் அவர் விரும்புகின்ற உயர்கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இது பிள்ளைகள் அன்று எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த நல்ல பணியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபைகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு தயவாக இறங்கி சுவாமி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளில் சென்று படிக்கும்படியே பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கு வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்ப வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு கோடாக கூடி ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல் திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதன் காலத்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் இடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் நேர்த்தியை செய்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு கோடாக கூடி ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளையுடைய காரியங்கள், திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது, வயதாகி கொண்டே இருக்கிற சொல்லி மிகுந்த கவலையோடு புலம்பலோடு இருக்கின்ற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே உமது பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்கி அவருடைய எல்லா கவலைகளையும் மாற்றி நன்மைகளினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளெல்லாம் மாற்றி போடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே சுவாமி. பல ஆண்டுகளாய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ தயவாய் இறங்கி உமது பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருக கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. கற்பதற்கு அணியை பூரணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. இந்த பேறுகாலம் சிக்கலாக இருக்குமோ என்று சொல்லி கலங்க கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கலக்கங்கள் மாறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சுக பிரசவத்தை கொடுத்து ஆயுசம் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்தை வந்து நன்றி செலுத்தும்படி பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற மேலான கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமிருக்கிறமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. இந்த வயதான காலத்தில் உமைத்தவரை யாரும் இல்லை என்று சொல்லி உமையே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். படுக்கையிலிருந்து இந்த ஆராதனைகளை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, வீடுகளிலிருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலயம் செல்ல முடியாமல் இருக்கின்ற அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே முதியோர் இல்லத்தில் இருக்க அருமையான பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ தயவா இறங்குவீராக. அவருடைய பலவீனங்களிலே பலன் தரும்படியை ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறீங்க, ஆசைகளை அறிந்திருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. தேவ பலன் என்பது பிள்ளைகளை நிரப்புவதாக. அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியை ஜெபிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தை உன்னை தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா. முது பிள்ளைகள் அவ்வாறு தாங்கி ஆதரித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம் அவர்களை மூடுவதாக. உடைய கிருபை நான் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாம் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவரால் கைவிடப்பட்ட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் பயப்படுகிற வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் ஐயா, மறைந்து போகட்டும் ஐயா. கண்களில் இருக்கிற பிரச்சனைகள், தலைகளில் இருக்கிற பிரச்சனைகள், தண்டுவட பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இருதய பகுதிகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மூச்சு விடுவதற்கு கூட கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. சிறுநீரக பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து உமது பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவரே அப்பா, உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் ஆரோக்கியம் உண்டாவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்காலுடைய கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி அவர்களை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முது பிள்ளைகள் கையிட்டு எல்லா பிரயாசங்களுக்கு ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. முது பிள்ளைகளுக்கு நியாயமாய் வர வேண்டிய எல்லா நன்மைகளும் முது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வீராக. அதில் காணப்படும் தடைகளை கர்த்தர் இயேசு தம்முடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரே தகர்த்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் முது பிள்ளைகளும் கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொழிலை தொடங்கிவிட்டு அதை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நஷ்டத்திலுமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறதே, இந்த தொழிலை நடத்தவா மூடிவிடவான்னு சொல்லி ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீ தயவா இறங்குங்க சுவாமி. முது பிள்ளையுடைய எல்லா கவலைகளை மாற்றும், கடன் பிரச்சனைகளை மாற்றும் ஐயா. ஆண்டவரை முது பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஒரு பாதையை நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு முது பிள்ளைகள் காத்திருக்கின்றார்கள், ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. முது பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆண்டவரே யாரெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவர் மூலமாக முது பிள்ளைகள் வடிக்கின்ற கண்ணீர் கொஞ்சம் நெஞ்சமல்ல சுவாமி. ஆண்டவர் இரவெல்லாம் என் படுக்கை கண்ணீரால் நனைக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அனுபவத்தின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். முது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து சுவாமி, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், இந்த குடும்பங்களில் சந்தோஷம் ஏற்படவும் கிருபை தருவீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவதாக. கசப்புகள் மாறட்டும் ஐயா, சமாதானம் பெருகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா பிசாசின் கிரியைகள் அவருடைய எல்லா தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மலம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வேலி அடைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் திகழ கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய குடும்பங்களுக்காக, அவர் செய்கிற எல்லா வேலைகளுக்காக, பிரயாசங்களுக்காக, அவர் கொடுக்கப்பட்ட சந்ததிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த காட்பாடி கரசமங்கலத்தை சார்ந்த அருமையான முது பிள்ளைகளுக்காக, குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான தாயார் திருமதி ஜோனா அகஸ்டின் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேசிக்கின்ற இந்த அருமையான அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் கொடுத்த கற்பத்தின் கடைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் விசேஷம் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக அன்பு மகன் ஆண்டவரே ஜோயல் அகஸ்டின் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான துணைவியார் சகோதரி பியூலா ஜோயல் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அன்பு மகன் ஆண்டவரே ஏரின் ஜெர்சனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. இவருடைய எல்லா தேவைகளும் அறிந்திருக்கிறவர், எல்லா தேவைகளுக்கு அதை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லப்படுது. அந்த வார்த்தையின்படி ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
நீங்க சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முது பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் அறிந்திருக்கிறவரை எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்து கொடுங்கப்பா. நல்ல சுகத்தோடு பலத்தோடு உமக்காக வாழ கிருபை தாரும். ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிரோகீதமாக கீதம் 510 பாமாலை 311 பாடுவோம். சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன். கீதம் 510 பாமாலை 311 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய அன்பினாலும் வல்லமையினாலும் முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முது பிள்ளைகளுடைய மனபாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைத்திருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களை அமைய ஆண்டவர் கிருபை தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக.
தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.